அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் 2024வது ஆண்டில் நடைபெற்ற அரசு பரீட்சை வினாத்தாள் 1க்கு விடை காணும் விளக்கங்கள் ஓரளவு விரைவாக வழங்குகின்றேன். குறைந்தது 3-4 காணொலிகளாக வழங்குவேன். அதனை பார்வையிட்டு பயன்பெறுமாறு அன்போடு கூறிக்கொண்டு நான் இப்பொழுது வினாத்தாளை காண்பித்து விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். அவதானியுங்கள். இது 2024 வினாத்தாள் 1 முதலாவது வினா. 2 உருக்களையும் பற்றி குறிப்பிட்டுள்ள சரியான கூற்று யாது என்று கேட்கப்படுகின்றது. இதில் முதலாவது விடையே மிக பொருத்தமானது. ஒரு ஏயில் பானம் வரையப்பட்டுள்ள அதே விதத்தில் ஒரு பியிலும் பானம் வரையப்பட்டுள்ளது. 2வது 3வது விடைகள் தவறாக இருக்கின்றது. இங்கே பூக்கள் மொத்தம் 5 இருக்கின்றது, அப்ப இங்கே 3 இருக்கின்றது, அப்ப தவறு. அடுத்த ஒரு ஏயில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க ஒரு பியில் உள்ள விலங்குகளின் எண்ணிக்கை கூடியதாகும் என்பது விலங்கு என்று மிருகம் என்று எடுத்தால் நாங்கள் இதொன்று எடுக்கலாம். விலங்கு என்பதில் மனிதரும் அடக்குவா இருந்தாலும் சமனான எண்ணிக்கையாக இருக்கின்றது, அப்ப அந்த விடையும் பிள்ளை. அப்ப முதலாவது விடையே பொருத்தமானது. அடுத்த 2வது விடையை பார்வையிடுவோம். 2வது வினா கீழே உள்ள தாவர இலைகளை உருவங்களை அவற்றின் வடிவத்துக்கும் பருமனுக்கும் ஏற்ப குவியலாக வேறுபடுத்தினால் கிடைக்கும் குவியலின் எண்ணிக்கை. ஒரே மாதிரி உள்ள வடிவங்கள், அதாவது உருவம் பருமனிலே உள்ள அளவுகளை கொண்டு கணித்துக் கொள்வோம். இது ஒன்று ஒரே மாதிரி இருக்கின்றது, இது ஒரே மாதிரி, இது ஒரே மாதிரி, இது ஒரே மாதிரி, இது தனித்து ஒரே மாதிரி இருக்கின்றது. அப்ப 1, 2, 3, 4, 5 என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. இது நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா 3வது வினா. 3வது வினாவிலே பின்வரும் வாக்கியத்தில் தடித்த கருப்பு எழுத்துக்கள் உள்ள சொற்களுக்கு பதிலாக முறையே இடத்தக்க சொல் தொகுதி யாது என்பது கேள்வி. அதில் விடியற்காலையில் என்பதற்கு அதிகாலையில் என்பது பொருத்தம். அடுத்தது சோம்பலை முறித்து என்பதற்கு சுறுசுறுப்பாக என்பது பொருத்தம். ஆகவே இந்த வழிதான் பொருத்தம். விடியற்காலையில் என்றால் அதிகாலையில், சோம்பலை முறித்து என்பது சுறுசுறுப்பாக, செல்லும் என்பது அடியெடுத்து வைத்தல் என்பதற்கு பொருத்தம். அப்ப 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி இந்த பக்கத்தின் 4வது விடை அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடை யாது என்று கேட்கப்படுகின்றது. இதுல புத்தகம் நூலகம் செல்பவர்கள் புத்தகத்தை எடுத்து வாசிப்பார்கள், அப்ப வாசகன் என்பது பொருந்துகின்றது. நோயாளி மருத்துவமனையிலே பெறுவது மருந்து என்பது பொருந்துகின்றது. மாணவன் அறிவு பெறுவது பாடசாலை. ஆகவே 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் 2வது பக்க வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். 2வது பக்க வினாவிலே நான் இப்போ உங்களுக்கு வினாத்தாளை காண்பித்து விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். அதனை பார்வைத்து பயன்பெறுங்கள். இதுதான் 2வது பக்க வினா. பின்னரும் கவிதை எதனை பற்றி கூறுகின்றது என்று கேட்கப்படுகின்றது. ஹோ ஹோ என சத்தமிட்டு கடலிலிருந்து கரைக்கு கிளம்பி வந்து கரையில் நுரைகளை அள்ளி வீசி மீண்டும் திரும்பி செல்லும். கடலில் இருந்து கரைக்கு வந்து நுரைகளை தள்ளுகின்றது என்பது போது எங்களுக்கு வேண்டும். கடலில் இருந்து காற்றினாலே உருவாகி நீரிலைகளாக வந்து அந்த நீரிலைகளோட காற்றுகள் சேர்ந்து நுரைகள் ஏற்பட்டு அந்த நுரைகளை தள்ளிவிட்டு அது கடலுக்கு திரும்ப செல்கின்றது. ஆகவே அதற்கு பொருத்தமான விடை கடல் அலை என்பதாகும். அடுத்த வினா ஒரு நிகழ்விற்கு சில சந்தர்ப்பங்கள் கீழே தரப்பட்டிருக்கு. அதுல பொருத்தமான விடையை தேர்வு செய்ய சொல்லி இருக்கின்றது. இப்ப இதுல நாங்க இந்த தகவல்களை ஒவ்வொன்றாக வாசித்து பார்த்தா தெரியும். இது ஒரு பழைய கதை. ஒரு நாய் ஒரு ரச்சி துண்டோட போகின்றது. ஒரு செடி பாலத்துக்கு மேல போகின்ற போது அந்த தண்ணி கடியிலே இன்னொரு நாய் இருக்கிறதாக கருதி அது அந்த நாய்க்கு அந்த ரச்சியை பறிப்பதற்காக வாயை திறக்கின்றது. ரச்சி விழுகின்றது, உள்ளதையும் இழந்து போகின்றது. அந்த தகவல் ஒழுங்கமைப்பு விடயத்துக்கு 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது.
எப்படி என்றால், ஓர் இறைச்சி துண்டை வாயில் எடுத்து ஒரு நாய் ஒற்றையடி பாலத்தின் வழியே சென்றது. இரண்டாவது, ஓர் இறைச்சி துண்டை வாயில் வைத்திருக்கும் வேறொரு நாய் நீரில் இருப்பது போன்று அதற்கு தோன்றியது. அதாவது பிம்ப தோற்றம், இந்த நாயின் பிம்ப தோற்றம். அப்ப அந்த நாயின் இறைச்சி துண்டையும் அது பறிக்க எண்ணியது மூன்றாவது. அப்ப 1, 2, 3. அடுத்ததாக அது மற்ற அதன் இறைச்சி துண்டை பறிப்பதற்கு வாயை திறந்த போது இறைச்சி துண்டு நீரில் விழுந்து விட்டது. அப்ப இறுதி டி என்பது பேராசை உள்ள நாய் தன்னிடம் இந்த இறைச்சி துண்டையும் இழந்தது. இது தகவல் ஒழுங்கமைப்பு. இனி நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இந்த மாறுபாடுகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது இடமிருந்து வலமாக அவதானிக்கலாம், மேலிருந்து கீழாகவும் அவதானிக்கலாம். ஏதோ ஒரு வகையில மூன்றாவது நிலையிலே எது பொருந்தும் என்பதுதான் இங்க கேள்வி. அப்ப நாங்க இந்த மாறுபாடுகளை முதல்ல நிலையிலே அவதானிப்போமா இருந்தால், இந்த சதுரமானது தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்துக்கு சென்கின்றது. இங்கே பிறகு அதில இருந்து அடுத்த பக்கம் கிழக்கு நோக்கி போய் இங்கே நிற்கின்றது. அதே மாதிரி அடுத்த நடுவில் இருந்தும் அது அதே மாதிரியாக நடுவில் செல்கின்றது, கரைக்கு செல்கின்றது. அடுத்ததிலும் அது மேலே இருந்து நடுவுக்கு செல்கின்றது. அப்ப கரைக்கு சென்றால் இங்கே அந்த சதுரம் வரும். இதே நேரம் இந்த கருத்த உருவானது இடமிருந்து பலமாக பார்த்தோமா இருந்தால் மேல் நோக்கி போகின்றது. ஒன்று கிழக்கு திசையில சென்றால் இது வடக்கு திசையில போகின்றது, அடுத்து மேலே போகின்றது. அப்ப இதுவும் அதே மாதிரி தான் அப்படியே போகின்றது, மேல் நோக்கி ஒரே மாதிரியே போகின்றது. அடுத்த இங்க போய் இங்கே வந்துட்டு, அப்ப இது இங்கே இரண்டாவதாக நிக்குது. அப்ப இது மேல போயினா இதுல கருப்பு வந்த உடனே அந்த நிலச்சாத சதுரம் அதுக்கு அடங்கி விட்டது. அப்ப இரண்டாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி 8வது வினா, பின்வரும் அடைப்பில் உள்ளவை மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள உரியாது. அர்த்தமுள்ள விதம் என்று சொன்னா இது அடங்கல் வரிப்படம். இந்த அடங்கல் வரிப்படம் அர்த்தமுள்ளதாக அமைவதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள வருகின்ற விடயங்கள் ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அப்ப இங்க முதலாவது விடயை பார்த்தால் ஆனா அயன்னா மயன்னா என்கின்றது சிங்கள எழுத்துக்கள். இதே போல ஆனா மானா என்பது தமிழ் எழுத்துக்கள். ஆனா இந்த இலக்கங்கள் இரண்டு மொழிகளிலும் ஒரே இந்திய அராபிய இலக்கங்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப முதலாவது வட்டம், ஒரு வட்டம், அதாவது இந்த முதல் வட்டம் சிங்கள மக்களை குறிக்கின்றது, சிங்கள மாணவர்களை குறிக்கிறது. அவர்கள் சிங்கள எழுத்துக்களை பயன்படுத்துகிறார்கள், இந்திய அராபிய இலக்கங்களை பயன்படுத்துகிறார்கள். அடுத்த வட்டம் தமிழ் மாணவர்களை கருத்துகின்றது, அது தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்துகிறார்கள், இந்திய அராபிய இலக்கங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. நாங்கள் இனி அடுத்த 10வது வினாவை பார்வையிடுவோம். இது இந்த பக்கத்தின் இறுதி வினா. பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ள பற்றி வெற்றி விதிக்கப்பட்ட பின்னர் காணப்படத்தக்க விதத்தை தெரிவு செய்க. காட்டும் உரியாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இது ஒரு அட்டைக்கீலத்தை மடித்து பெட்டியாக்குகின்ற வினா. இதுல மாணவ செல்வங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முதலாவது விடை பொருந்தாமை இருக்கின்றது. இந்த மேற்பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் இதுல செவ்வகம பந்த பிறகும் அடிக்கும் பகுதியில் தான் பொருந்தும். ஆனபடியால் இது பொருந்தவில்லை. இரண்டாவது விடையும் பொருந்தவில்லை. காரணம் யாது என்று சொன்னால், இந்த மடிக்கிற பகுதியிலே இங்கே கரையிலே இருக்கின்ற பக்கங்கள் இங்கே இல்லை. ஆனபடியால் இரண்டாவது விடையும் பொருத்தமில்லை. முதலாவது ஏற்கனவே பொருத்தமில்லை. அப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. எப்படி என்று காட்டுகிறேன் பாருங்கோ. இது இந்த பகுதி இவ்வளவும் மேலே உள்ள பாகம், இது இந்த பாகம் இதுவாகவும் இந்த பாகம் இதுவாகவும் அமைகின்றது. மற்ற அடிப்பாகம் இது, அடுத்து மேல் பாகம் இதாக. அதாவது நிலைக்குத்து கிடை முகங்கள். இங்கு 2 கிடை செவ்வக முகங்களும் ஒரே அளவில், மற்ற நிலைக்குத்தாக இருக்கிறது, எதிரெதிர் முகங்கள் சமனாக இருக்கின்றது. அந்த வகையில பார்க்கும் போது இந்த மூன்றாவது விடைதான் பொருத்தமானது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வினாவுக்கு அதிகமான மாணவர்கள் இரண்டாவது அல்லது முதலாவது விடையைத்தான் அளித்திருப்பார்கள். மூன்றாவது விடை அவர்களுடைய பார்வையில தவறு போல் தோன்றியிருக்கும். உண்மையாக மூன்றாவது விடைதான் பொருத்தமான விடை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ.
நான் அடுத்த காணொளியில் 10வது வினாவிலிருந்து தொடர்ச்சியான விடயங்களை தெளிவுபட தருகின்றேன்.